ஹாய் ஹலோ ஐம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா என் பையனோட ஆனுவல் டே அன்னைக்கு நடந்த விலாக் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விலாகில் போயிடலாம். நான் முந்தின விலாக்லேயே சொல்லியிருப்பேன் துவரக்காய் வச்சு எப்படி கறி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். துவரக்காவை உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், அப்புறம் தேங்காய். இப்போ இது எல்லாத்தையுமே வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஸ்பைஸ் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா ஃபைன் பூரியாக அரைச்சிப்போம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். செம்ம எம்மியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் துவரக்காய் கிடச்சதுன்னா. 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ப்ளஸ் துவரக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்றத விட இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் அது கூடலாம் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா செம்ம எம்மியாக ரெடி ஆகிடும். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ குஜராத்தில் இங்கே ரொம்ப சீசன் இது. எங்கே திரும்பினாலும் கிடைக்கும். நம்ம ஊரில் வெங்காயம் தக்காளி தள்ளு வண்டியில் விற்கிற மாதிரி மூட்டை மூட்டையாக வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பெங்களூர் சைடு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷனாக நெல்லிக்காய் சட்னி பண்ணிடலாம். ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா பொரிஞ்சவனா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை தாளிச்சிடலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய நெல்லிக்காயில் எப்போவுமே கொஞ்சம் துவப்பு இருக்கும். ஸோ பச்சை மிளகா காரத்தோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிடலாம். நல்லா புளிப்பாக காரமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா, இதை கட் பண்ணி பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய் வந்து கட்டாச்சுன்னா வெந்ததுன்னு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போது நம்ம மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சண்டே தான் நடந்தது அன்றைக்கி. என் பையனோட ஆனுவல் டே. ஆடிட்டோரியத்துக்கு தான் கிளம்பி போனோம். எப்போவுமே மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் தூங்குகிற டைமு. என்ன பண்ணுவானோன்னு ஒரு டவுட்டில் தான் கிளம்பி போனோம். போன உடனே செம ஆட்டம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் 1 பை 1 வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடிட்டோரியம் வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்தது. பையனை அப்படியே ஸ்கூலில் அவங்க மேம் கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஹாலுக்குள்ளே நல்லா கோலம்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி இல்லாமல் மீடியம் சைஸில் ரொம்பவே நீட்டாக இருந்தது ஆடிட்டோரியமும். ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மலாம் படிக்கும்போது ஆனுவல் டே தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கர்லாம் வச்சு ஆனுவல் டே நடந்துகிட்டு இருந்தது. இப்போலாம் ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட நானும் பேசிகிட்டு இருந்தேன். வெல்கம் டான்ஸோடு ஆரம்பித்தாங்க. ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெல்கம் டான்ஸ் எல்லா குழந்தைங்களுமே ஸ்டேஜில் ஏற்றி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு குழந்தை ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வேறு ஏதோ பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு சிரிப்பு தான் வந்தது பார்க்கும்போது. நான் க்யூட்டாக இருந்தது எல்லாரையும் பார்க்கும்போது. எல்லாமே லேட்டஸ்ட் சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியணும் ப்ளஸ் சாங்கும் தெரியணுங்கிறதுக்காகவே நாக்கு மூக்கு சாங் இதுதான் என்னோட பையனோட டான்ஸு.
காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால தான் நான் சாங்ஸை ஆட் பண்ணலை. என் பையன் பார்த்திங்கன்னா 2 சாங்ஸ்க்கு கம்பைனாக ஆடியிருந்தான். நர்சரி தான் படிக்கிறார் சார். ஆனால் ஒரு ஸ்டெப் கூடவே மிஸ் பண்ணாமல் செம்மையாக ஆடினா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. தங்கல் படத்தில் உள்ள சாங்ஸு, அப்பா ஓவர் ஒர்க் அவுட்னு வரும் இல்லையா, அந்த சாங்கு ப்ளஸ் நண்பனில் வந்து ஆல் இஸ் வெல் சாங்காக ஆடினா. ரெண்டுமே ஹிந்தி சாங்ஸ் தான். கோரியோகிராஃபர்லாம் மேமும் முன்னாடி ஸ்டேஜில் ஆடுறாங்க, பையங்களுக்கு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு டான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. டான்ஸு, சாங்கு அந்த மாதிரியில் தான் பண்ணுவேன். என் அக்காவும் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா பயங்கர படிப்ஸ்ன்னு தான் சொல்லணும். அக்கா அவ்வளோ அழகாக போய்ட்ரி மாதிரி எழுதி கொடுப்பா, தங்கச்சி அதை அவ்வளோ அழகாக சொல்லுவாள். ஆனால் எனக்கு இந்த டான்ஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. என் பையன் எப்படி வருவான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது. கொஞ்சம் கூட ஸ்டேஜ் ஃபியரே இல்லை குழந்தைங்களுக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். உங்கள் பசங்களோட ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அவங்களோட மேமு. கோரியோகிராஃபரும் பக்கத்துலேயே ஆடிக்கிட்டு இருக்காரு. சூப்பரான காஸ்டியூம் வேறு, கோல்டு அண்ட் பிளாக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நிற்கிறான், தெரியும்னு நினைக்கிறேன். அவன் தான் என்னோடய சன்னு. காப்பிரைட் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சாங்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஈவினிங் ஒரு 4:30, 5 கிட்ட ஆரம்பித்து நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் குழந்தைங்க அமைதியாக தான் இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்ததுனால எதுவுமே பிரச்சனை பண்ணலை. குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாரி, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராகவே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக இருக்க முடியல அவனால், கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டான். அதனால சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு. வரும்போது எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு பேக்கரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். கேக்கெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் கேக்கு தான் வேணும்னு என்னமோ அன்றைக்கி அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி சொல்லிவிட்டு கேக்கு, பிஸ்கெட்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.